லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா பதவி ஏற்றிருக்காரு அருண் ஐபிஎஸ் அவர்கள். கடந்த ஆட்சியில, அதாவது திமுகவோட மோசமான ஆட்சியில இந்த அருண் ஐபிஎஸ் முக்கியமான பங்கு வகிச்சார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம பொய் வழக்கு போடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. திமுக அரசோட அந்த 5 வருட ஆட்சியில அரசியல்வாதிகளுக்கு மேலதான் எப்பவுமே விமர்சனம் இருக்கும். ஆனா அதை தாண்டி ஒரு அதிகாரி மேல விமர்சனம் இருந்துன்னா இந்த அருண் ஐபிஎஸ் தான். அவரை இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா தமிழக அரசு நியமிச்சிருக்கு. இதுல சிலருக்கு பிரச்சனை இருக்கு, சில பத்திரிகையாளருக்கு. குறிப்பா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு, அடுத்ததா அட்வொகேட் வரதராஜன் அவர்கள் பேசியிருக்காரு. இவங்க எல்லாரும் சவுக்கு சங்கரை பத்தி நான் சொல்ல மாட்டேன், இந்த வரதராஜன் ஐபிஎஸ் அவர்கள் விஷயத்தை பாராட்டுவாரு, நேர்மை இல்லாத விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரிதான் அவர் தமிழக அரசுக்கு வீடியோ மூலமா வேண்டுகோள் கொடுத்திருக்காரு. இந்த அருண் ஐபிஎஸ் மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, திமுக சார்பா இவர் செயல்பட்டவர், இப்படிப்பட்டவரை நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா வச்சா நாளைக்கு செந்தில் பாலாஜி, KN நேரு, இப்படி நிறைய பேர் மேல ஊழல் வழக்கு இருக்கு. இவங்க மேல வழக்கு போடுறதுக்கு அருண் ஐபிஎஸ் தயக்கம் காட்டுவாரு, இல்லைன்னா பணத்தை வாங்கிட்டு வழக்கை போட மாட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இன்னொருத்தர் குற்றச்சாட்டு வச்சிருந்தது நான் சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கரை பத்தி நான் ஏன் பேச விரும்பல அப்படின்னா, சவுக்கு சங்கர் எப்ப வாய் மாறி பேசுவாருன்னு தெரியும். அவருக்கு ஒரு கட்சியை பிடிச்சு போச்சு, இல்லைன்னா பெட்டி கிடைச்சுன்னா அவங்களுக்கு ஆதரவாவே பேசிட்டு இருப்பாரு. உதாரணமா போன தேர்தலுக்கு முன்னாடி கூட பாஜக அதிமுக கூட்டணிக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருந்தாரு. அதனால அவரோட கருத்தை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். நான் இதுக்கு இந்த அருண் ஐபிஎஸோட விஷயத்துக்கு நான் என்ன சொல்லுவேன், விஜய் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் விஜய் அவரு அமைதியா இருப்பாரு, எந்த விஷயத்தையும் செய்வாரு, செய்யும் போது பல விமர்சனங்கள் வரும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுல ஏதோ ஒரு நல்லது நடக்கும். இப்படிதான் இவ்வளவு நாளா இருக்கு. ஆனா இந்த அருண் ஐபிஎஸ் விஷயத்துல இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த அட்வொகேட் வரதராஜன் சொன்னது மாதிரி இந்த ஐபிஎஸ் அதிகாரி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு செயல்பட்டவர் வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த பதவி கொடுத்தது சரிதானா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா இதுக்கு நான் சஜஷன் சொல்ல போறது இல்லை, இது சரியில்லை, இவரை உடனே மாத்தணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் ஒரு முடிவு எடுத்தாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாருன்னா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சோ அந்த காரணத்தை நான் நம்புறேன். சோ வரதராஜன் அவர்கள் போக போக எது நடக்குதோ அதை பத்தி வீடியோ போட போறாரு. அதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது, அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியோட மாநில தலைவராக இருந்து அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சுட்டாங்க ஒரே அடியா, நீ வேண்டாம் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. ஆனா அவருக்கு தமிழக மக்கள் மத்தியில நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழக மக்கள் அவரை மதிக்கிறாங்க, ஒரு நேர்மையான மனுஷன், நல்லா பேசுவார் அப்படின்னு. ஆனா அவர் முட்டாள்தனமாவும் பேசுவாரு அப்படிங்கறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். கிரைம் ரேட் இப்ப தமிழகத்துல விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்து, இதுக்கு நிச்சயமா தமிழக அரசும் முதலமைச்சர்களும் பொறுப்பு அப்படிங்கிறதை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல நார்த் இந்தியாவில பிரச்சனை அதிகமா, நம்ம ஊர்ல பிரச்சனை அதிகமானு கேட்டா நார்த் இந்தியாவில சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்மளோட அதிகமா இருக்கு. அங்க ஆளுங்கட்சி அதிகமா இருக்கிறது யாரு? பிஜேபி. இந்த பிஜேபி இருக்கிற இடங்கள்ல பயங்கர பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த அண்ணாமலை ஏன் வாய் திறந்து பேசுறது கிடையாது? நார்த் இந்திய மக்கள் மனுஷங்கள் கிடையாதா? அவங்களும் மனுஷன் தானே, அவங்களுக்காக நீங்க ஏன் பறிஞ்சு பேசுறது கிடையாது? தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி இல்லை அதனால நீங்க பேசுறீங்களா? சோ இது முன்னுக்கு முரணா பேசுறதுதான் இந்த அண்ணாமலை அவர்களோட வேலை. சோ நான் என்ன சொல்ல வர்றேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே விட தமிழ்நாட்டுல கம்மியா இருக்குது. அதை முதல்ல உணரணும். நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும், எங்க பிரச்சனை கேட்கணும். ஆனா அங்க ஒண்ணும் இங்க ஒரு நிலைப்பாடு எடுக்க கூடாது. உங்க பாஜக ஆட்சி நடந்தாலும் சரி, விஜய் அவர்கள் ஆட்சி நடந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க இங்க கேள்வி கேட்டா அதே மாதிரி அங்கேயும் கேள்வி கேட்கணும். அப்படி கேட்கலன்னா நீங்களும் சாதாரண ஒரு திமுக கொத்தடிமை மாதிரி தான் பேசுறீங்கன்னு அர்த்தம்.